வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆட்டோமொபைலில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 125cc செக்மெண்ட்டில் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 125R. இப்போ இந்த 125cc செக்மெண்ட் பற்றி நம்ம வந்து பேசணும் அப்படின்னா ஆல்ரெடியே வந்து லெஜெண்டரி பைக்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து இருக்குது. பல்சர் NS இருக்குது, ரைடர் இருக்குது, SP 125 இருக்குது. ஸோ இந்த பைக்ஸோட தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து இப்போ வந்து காம்படிட் வந்து பண்ண போகுது. அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த 4 பைக்ஸில் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்குற பைக் வந்து எது வந்து லைட் வெயிட்டான பைக்கு, எந்த பைக் அதிகமான மைலேஜ் வந்து கொடுக்கும், எந்த பைக்கில் அதிகமான ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது, எந்த பைக் வந்து கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான பைக்கு, எது வந்து ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன்லேருந்தே போவோமே. ஸோ டிசைன் பற்றி என்றைக்குமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிசைன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். இருந்தாலும் 4 பைக்கோட டிசைன் பற்றி காமனாக சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 125R இந்த செக்மெண்ட்டுக்கு புதுசாக உள்ளே வந்திருக்கு. யூனிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹெட்லைட்டோட ஷேப்லாம் வந்து ஆங்குலராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு மஸ்குலரான ஃபியூவல் டேங்க்கு. ஸோ எக்ஸ்டென்ஷன்லாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஒரு அக்ரெசிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இப்போ ஹீரோ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் 160 வந்து இருக்குது. அது அப்படியே ஒரு டிட்டோவாக வந்து கொடுக்காம கொஞ்சம் டிசைன் வைஸ் வந்து சேஞ்ச் பண்ணி யூனிக்காக மாடர்னாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிவிஎஸ் ரைடர் வந்து குறை சொல்ல முடியாத ஒரு டிசைன். ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். ஒரு அப்பாச்சிலாம் வேணாம், கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒரு லோ சிசிலே ஒரு 125cc வந்து நல்ல ஒரு லுக்காக ஸ்டைலிஷாக வந்து ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரைடர் வந்து ஏற்ற ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு NS பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கும் பல யங்ஸ்டர்ஸோட கனவு பைக்காக வந்திருக்கு. செம்ம அக்ரெசிவாக யங்ஸ்டருக்காகவே வந்து உருவாக்கின ஒரு பைக்கு தான் வந்து NS. இருந்தாலும் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, முன்னாடி டஃப் வந்து கிடையாது, காம்படிஷன் வந்து கிடையாது. பட் இப்போ வந்து காம்படிஷன் ஹெவி ஆகிட்டு இருக்கிறப்ப பஜாஜ் வந்து ஒரு மேஜர் அப்டேட் கொடுத்து டிசைனை மாற்றினா இன்னும் பெட்டராக வந்துருக்கும். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா SP 125. எஸ்பியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த 3 பைக்ஸுமே பெரும்பாலும் யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் SP அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான ஒரு டிசைன். ஸோ வந்து பெருசாக எனக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாக அக்ரெசிவ்லாம் வந்து வேணாம், ஸ்மூத்தாக நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு வரணும், வேலைக்கு போயிட்டு வரணும், காலேஜ் போயிட்டு வரணும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுற பசங்களுக்கும் சரி, கொஞ்சம் ஒரு ஏஜ்டு பர்சனுக்கும் சரி SP 125 டிசைன் வந்து ஒரு டீசெண்டாக ஏற்ற மாதிரி வந்துருக்குங்க. ஸோ இந்த 4 பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட ஃபேவரட் பைக் எது அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த பைக் பவர்ஃபுல்லான பைக் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் 125R. எக்ஸ்ட்ரீம் வந்து 11.4 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ரைடர் 11.2 பிரேக் ஹார்ஸ் பவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பல்சர் 11.8 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைனலாக SP 10.7 பிரேக் ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்த 4 பைக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பல்சர் தான் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. ஸோ இந்த பவருக்காக தானே பசங்க வந்து பல்சரை விரும்பி வாங்குறாங்க. ஸோ இப்போ பல்சர் பவர்ஃபுல்லாக இருந்தாலுமே ரைடருக்கும் எக்ஸ்ட்ரீமுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக டிஃப்ரென்ஸ் வந்து இல்லை. டஃப் காம்படிஷன் வந்து இந்த 2 பைக்ஸ்குள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ பவரில் பல்சர் ஓகே, பட் டார்க் வந்து எந்த பைக் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து 10.5 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரைடர் 11.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பல்சர் 11 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபைனலாக SP 10.9 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதில் வந்து ரைடர் வந்து கொஞ்சம் டார்க்கு ரைடருக்கும் பல்சருக்கும் இடையே ஒரு சின்ன ஒரு கேப்பு தான். ஸோ அந்த வகையில் பார்த்தோன்னா பேப்பர் அளவில் ரைடர் தான் வந்து அதிகமான டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 4 பைக்ஸ்லையுமே வந்து 4 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து வருது. கூலிங் அப்படின்னு பார்க்குறப்ப 3 பைக்ஸில் வந்து ஏர் கூல்டு இன்ஜின் தான். ஏன்னா இது வந்து ஒரு லோ சிசி செக்மெண்ட் தானே, அதனால் எக்ஸ்ட்ரீமு, பல்சரு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து SP 3லையுமே ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பட் ரைடரில் ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏர் அண்ட் ஆயில் கூல்டு இன்ஜினால் நமக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஆயில் கூல்டு அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து இன்ஜின் ஆயிலோட லூப்ரிகேஷன், விஸ்காசிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். இன்ஜின் ஆயிலோட லைஃப் வந்து நல்லா வரும். அதனால் இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ மற்ற பைக்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆயில் கூல்டு ரைடரில் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து சஸ்பென்ஷன் பற்றி பேசுகிறப்ப எல்லா பைக்ஸ்லையுமே வந்து ஃப்ரண்ட் வந்து நமக்கு வந்து டெலஸ்கோபிக் தான் வந்து வருது. பின்னாடி SP 125ல் மட்டும் நார்மல் ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் அப்சார்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மீதி இருக்க 3 பைக்லையுமே எக்ஸ்ட்ரீமு, ரைடரு, NS 3லையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மோனோ ஷாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் மோனோ ஷாக் அப்படிங்கிறப்ப பசங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கும். மேபி ட்வின் ஷாக்ஸை விட அது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து நமக்கு வந்து பெட்டராக வந்துருக்கும். ஸோ இதில் வந்து பெருசாக இந்த பைக்ஸ் தான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னா வந்து சொல்ல முடியாது. ஓரளவு இந்த 3 பைக்ஸுமே வந்து சேமாக தான் வந்து வரும். பட் பிரேக்கிங்கில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ பிரேக்கிங் அப்படிங்கிறப்ப 4 பைக்ஸ்லையுமே ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொடுத்துட்றாங்க, ரியர் வந்து ட்ரம் தான். இப்போ இந்த ஃப்ரண்ட் டிஸ்கில் வந்து சைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரைடர், NS,
SP மூணுலையுமே வந்து 240 mm தான் ஃப்ரண்ட் டிஸ்க் வந்து கொடுக்குறாங்க. பட் எக்ஸ்ட்ரீமில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. 276 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்குங்கிறப்ப கூலிங் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். அடிஷ்னலாக வந்து ரைடரில் பார்த்தீங்கன்னா பெட்டல் டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற பைக்ஸில் வந்து நார்மல் டிஸ்க் வரும். பெட்டல் டிஸ்க் அப்படிங்கிறப்ப அது வந்து உங்களுக்கு கர்வ்டாக வந்து வரும். அதுலேயும் கூலிங் வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு வந்து பிரேக்கிங் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரீம் ஓகே, எக்ஸ்ட்ரீம் தாண்டி பார்க்குறப்ப ரைடரும் வந்து பெட்டல் டிஸ்க் கொடுத்துருக்கனால அது ஒரு பெட்டரான விஷயமா வந்திருக்கும். அதை தாண்டி எல்லா பைக்ஸ்லையுமே CBS வந்து வருது. பட் எக்ஸ்ட்ரீமில் நமக்கு வந்து ஆப்ஷனல் நம்மக்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. CBSஸும் இருக்குது. இல்லை CBS வேணாம், நீங்கள் கொஞ்சம் வேகமாகவே ஓட்டுவீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப் வேரியண்ட்டான ABSஸும் வந்து இருக்குது. ஸோ CBS ப்ரைஸ் கம்மியாக வேணுங்கிறவங்க CBS வந்து போவாங்க. இல்லை ப்ரைஸ் ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறவங்க ABSக்கு வந்து போகலாம். அடுத்து ஃபியூவல் டேங்க்குங்கிறப்ப நமக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து 10 லிட்டர் தான், ரைடரும் வந்து 10 லிட்டர் தான், NS வந்து 12 லிட்டரு, ஹோண்டா SP வந்து 11 லிட்டர். ஸோ 125cc செக்மெண்ட்டில் யாரும் பெருசாக வந்து அதிகமாக டூர் போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் இருக்க பைக்ஸில் வந்து கொஞ்சம் டேங்க் கெப்பாசிட்டி அதிகம் எதில் அப்படின்னா NSல தான் வந்து அதிகமாக வந்திருக்கு. அடுத்து வெயிட். ஸோ இந்த செக்மெண்ட்டில் வந்து வெயிட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அப்போ அதில் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா 136 கிலோ வந்து வரும். ரைடர் வந்து 123 கிலோ தான் வரும். பல்சர் வந்து 144 கிலோ வரும். ஃபைனலாக SP வந்து 117 கிலோ வந்து வரும். ஸோ இதில் இந்த 4 பைக்ஸில் வந்து வெயிட்டான பைக் வந்து நமக்கு வந்து NS தான். இப்போ நீங்கள் ஆள் வந்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா 4 பைக்ஸில் எல்லா பைக்ஸுமே தாராளமாக நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம். உங்களுக்கு பெருசாக வந்து டஃப்பாக இருக்காது. பட் ஸ்லிம்மாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வெயிட்லெஸ்ஸான ஒரு பைக் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு, ஒரு பார்க் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக வந்துருக்கும். அந்த வகையில் வந்து SP தான் வந்து வெயிட்டு கம்மி. SPயை தாண்டின்னு பார்க்குறப்ப ரைடர் வந்து ஒரு 6 கிலோ, SPயோட ஒரு 6 கிலோ மட்டும் வந்து அதிகமாக வந்து வரும். ஸோ SP, ரைடர் இந்த 2 பைக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு வெயிட்லெஸ்ஸான பைக்ஸாக வந்துருக்கு. அடுத்து சீட்டோட ஹைட்டு. ஸோ இதுவும் வந்து முக்கியம். ஏன்னா வந்து கொஞ்சம் ஷார்ட்டாலாம் இருக்கீங்க அப்படின்னா சீட் ஹைட்டு கம்மியாக இருந்தால் தான் உங்களால் வந்து காலை கிரவுண்ட் பண்ண முடியும். ஹேண்ட்லிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்ரீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 794 mm சீட்டோட ஹைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரைடர் வந்து 780 mm சீட்டோட ஹைட்டு. அடுத்து வந்து பல்சர் NS வந்து 805 mm. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா SP 125, SP வந்து 790 mm வந்து வரும். ஸோ இருக்கிற 4 பைக்ஸ்லேயே சீட்டோட ஹைட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து ரைடரில் தான். சீட்டோட ஹைட்டு அதிகமாக இருக்கிறது வந்து நமக்கு வந்து பல்சரில் தான். ஸோ அதனால் வந்து ஷார்ட் ரைடர்ஸ்லாம் வந்து NS வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து வராது. பட் ரைடரில் வந்து இது ஒரு அட்வான்டேஜான விஷயம்னு சொல்லலாம். சீட்டோட ஹைட்டும் கம்மி, ஓரளவுக்கு வந்து ஃப்ளாட் டைப்பாக சீட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் வந்து நமக்கு SP வந்து நார்மல் சீட்டு வந்து வரும். மற்ற 3 பைக்ஸு எக்ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், ரைடராக இருக்கட்டும், நெக்ஸ்ட் NSஆக இருக்கட்டும், இது மூணுலையுமே வந்து ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து சீட்டு வந்து வரும். அந்த ஸ்ப்ளிட் டைப் சீட்டில் NS கொஞ்சம் ஹைட்டாக தான் வந்துருக்கு. எக்ஸ்ட்ரீமும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் வந்திருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் வந்து கல்கட்டா போயிருந்தோம். எக்ஸ்ட்ரீமோட ஃபஸ்ட் ரைடுக்காக நம்மளை வந்து ஹீரோ வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதில் எக்ஸ்ட்ரீம் பைக்கை நான் வந்து ஃபுல்லாக ரைட் பண்ணி அது வந்து ஓட்டை எப்படி இருக்குது, சிட்டிக்குள்ளே எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடு போகுது, பிக்கப் எப்படி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருக்கேன். அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ எக்ஸ்ட்ரீம் எப்படி இருக்குது, எக்ஸ்ட்ரீம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த வீடியோ போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக வந்து இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரீமோட சீட்டோட ஹைட்டும் கொஞ்சம் மேலே பில்லியனுக்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்டாக தான் வந்துருக்கும். பட் ரைடர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஸ்ப்ளிட் சீட்டும் இருக்குது, கொஞ்சம் ஃப்ளாட்டாகவும் இருக்குது. ஓரளவு வந்து ஒரு ஃபேமிலி மேனே வந்து கவர் பண்ணுற மாதிரி வந்து ரைடர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸில் எக்ஸ்ட்ரீம் 180 mm, ரைடரும் 180 mm, பல்சர் 179 mm, SP 125 160 mm. ஸோ இதில் வந்து பல்சரும் வந்து 1 mm தான் கம்மி. ஸோ இந்த முதல்ல பார்த்த 3 பைக்ஸுமே வந்து 180 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த பைக்ஸில் வந்து சிட்டிக்குள்ளே போனாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து ஒரு கிராமத்து ஏரியாவில் இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் எக்கச்சக்கமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா ஓரளவு அதிகமான அளவு தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பொறுத்த வரைக்கும் வந்து 4 பைக்ஸ்லையுமே நமக்கு வந்து ஃபுல் டிஜிட்டல், நமக்கு வந்து ஃபுல்லாக டிஜிட்டலில் வந்து வருது. பட் இதில் ரைடரில் மட்டும் பார்த்திங்கன்னா TFT கன்சோல் வந்து வரும். மற்ற பைக்ஸில் வந்து நமக்கு வந்து LCD டிஸ்பிளே தான் வந்து வரும். ரைடரில் TFT கன்சோல் ப்ளஸ் வந்து கனெக்டிவிட்டி ஃபீச்சர் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து நார்மலாக இப்போ NS 125லேயே வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஜஸ்ட் கால் அலாட், SMS அலாட் வந்து கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரீம்லேயே அது வந்து இருக்குது. ரைடரில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஆப் மூலமாக நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து ரைடரில் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக மைலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ரீசெண்டாக நம்ம போயிட்டு ஹீரோ எக்ஸ்ட்ரீம் டெஸ்ட் பண்ணப்போ ஹீரோ சைட்லேருந்து அவங்க சொல்கிற மைலேஜ் வந்து 66 கிலோமீட்டர் வந்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. பட் ரியல் டைமாக அது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியலை. ஏன்னா இப்போ அடுத்து நம்ம வந்து அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட்லாம் வந்து பண்ண போகிறோம். பட் இப்போதைக்கு அவங்க சொல்கிற 66 அப்படியே நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொடுக்காது ரியல் டைமில். ஒரு 55 ப்ளஸ் வந்தாலே நமக்கு இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். நல்ல மைலேஜ் தர ஒரு பைக்காக எக்ஸ்ட்ரீம் வந்து இருக்கும். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பிக்கப்பு பவரை தாண்டி மைலேஜ் அந்த ஃபியூவல் எக்கானமிக்கு ஹீரோ வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரைடரும் சரி பல்சரும் சரி 50 to 55 இது வந்து நான் சொல்கிற மைலேஜ் வந்து ஒரு ஆவரேஜான மைலேஜ் தான். பல்சரை வாங்கிட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து பயங்கர ஸ்பீடாக தான் வந்து ஓட்டுவீங்க அப்படின்னா இன்னும் மைலேஜ் வந்து குறையும். ஓரளவுக்கு உங்கள் ரைடிங் கண்டிஷனும் நல்லா இருந்து ஆவரேஜாக போகிறீங்க அப்படின்னா 50 to 55 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா எஸ்பி அப்படிங்கிறப்ப அதுவும் வந்து நீங்கள் உங்களுடைய ரைடிங் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா 55 to 65 வரைக்கும் 60 ப்ளஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த 4 பைக்ஸில் வந்து மைலேஜ் நல்லா கொடுக்குற பைக்குங்கிறப்ப எஸ்பி வந்து போகலாம். இல்லை எஸ்பியோட டிசைன் எனக்கு வந்து பிடிக்கல அப்படிங்கிறப்ப தாராளமாக வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கலர்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ கலர்ஸ் அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரீம் பார்த்திங்க அப்படின்னா 3 கலர்ஸில் வந்து லான்ச் ஆகிருக்கு. ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது. அடுத்து வந்து ரைடர் பார்த்தோம் அப்படின்னா ரைடரில் நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. நம்ம மெயினாக அந்த அயன்மேனு, பிளாக் பேந்தரு, ரெட் இருக்குது, எல்லோ இருக்குது, பிளாக் இருக்குது. இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் ரைடரில் நிறையா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் என்எஸ்லையும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட்டு, ஆரஞ்சு, கிரே இந்த மாதிரி 4 கலர்ஸில் வந்து என்எஸ் வந்து வரும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஸ்பியும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட் இருக்குது, ப்ளூ இருக்குது, பிளாக் இருக்குது, கிரே வந்து இருக்குது. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் அதிகமாக வந்து நமக்கு வந்து ரைடரில் வந்து இருக்குது. ப்ளஸ் அந்த சூப்பர் ஸ்குவாட் எடிஷன்லாம் பார்த்திங்கன்னா ரைடரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பைக்குக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஸ்பெக் வைஸ் நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பைக்குக்கும் வந்து ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ எக்ஸ்ட்ரீமில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு யூனிக்கான டிசைன், மாடர்ன், இப்போ தான் வந்து புதுசாக செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து வந்திருக்கு. நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. சேம் டைம் வந்து மைலேஜுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து ஹீரோ வந்து கொடுத்துருக்காங்க. மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு பெருசாக வந்து இருக்காது ஹீரோ சைட்லேருந்துங்கிறப்ப உங்களுக்கே வந்து தெரியும். அதேமாதிரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து எக்ஸ்ட்ரீமில் மட்டும்தான் வந்து வருது. மற்ற 3 பைக்ஸ்லேயே நமக்கு வந்து சிபிஎஸ் தான் வந்து வருது. ஸோ இதில் மட்டும்தான் நமக்கு வந்து ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரைடர் அப்படிங்கிறப்ப ரைடரில் நமக்கு வந்து ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் சீட்டு ஸ்டோரேஜ் வந்து வரும். நமக்கு வந்து டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வருது. மெயினாக லுக் வைஸும் வந்து பார்க்க ஸ்டைலிஷாக வந்து இருக்கும். அந்த சீட்டோட கம்ஃபர்டபுள் வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஸ்ப்ளிட் டைப்பாக சீட்டாக இருந்தால் கூட ஃப்ளாட்டாக வரதுனால தாராளமாக அம்மா, ஒய்ஃப் இந்த மாதிரி லேடிஸ் வந்து மற்ற 3 பைக்ஸோடு கம்பேர் பண்ணுறப்ப ரைடரில் ஓரளவு கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ் அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து கனவு பைக்கு, யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச பைக்கு, அக்ரெசிவான ஒரு டிசைன். ஸோ இதை தாண்டி மேபி வந்து பசங்களுக்கான பைக்ஸ் மட்டும் வந்து சொல்லலாம். ஃபேமிலி மேனுக்கு பெருசாக என்எஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக பில்லியன்லாம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் வராது. ஸோ பசங்க மட்டும் வாங்குறாங்க, காலேஜ் போகிறாங்க, நல்ல ஒரு பவர் பிக்கப் வந்து வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு என்எஸ் வந்து ஏற்ற ஒரு சாய்ஸாக வந்துருக்கும். ஃபைனலாக எஸ்பி அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு டீசெண்டான டிசைன், ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீட்டில் பையன் இருக்கான், அவங்க அப்பாவும் இருக்காங்கன்னா 2 பேருமே வந்து ரைட் பண்ணிக்கலாம். 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக வந்துருக்கும், ரைட் பண்ண வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து டிசைன் ஸ்டைலில் எங்களுக்கு வந்து பெருசாக வந்து வேணாம், ஓரளவு நல்லா மைலேஜ் கொடுக்கணும், ஸ்மூத்தாக நல்லா கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு எஸ்பி வந்து ஏற்ற ஒரு சாய்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஃபைனல் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ரைஸு. ஸோ ப்ரைஸுங்கிறப்ப இப்போ நான் இதில் சொல்கிற ப்ரைஸ் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் தான் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் ரைடரே எடுக்கிறீங்க, கனெக்டிவிட்டி ஃபீச்சர் வேணும், டிஎஃப்டி டிஸ்பிளே வந்து வேணும், ஸ்ப்ளிட் டைப்பில் சீட்டு வேணும், நல்ல கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிற ப்ரைஸ் ஸ்டார்டிங் பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் தான் வந்து சொல்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரீமோட பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் நம்ம தமிழ்நாடு ஷோரூம் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 99,000 ரூபாய் வந்து வரும். அடுத்து ரைடர் வந்து 95,000, பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் 95,000 வந்து வரும். அடுத்து என்எஸ் வந்து 1,04,000 வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து SP 125 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 89,000 வந்து வரும். 4 பைக்ஸில் வந்து ப்ரைஸ் கம்மி வந்து SP தான். ஸோ மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு ப்ரைஸுக்கு மட்டும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க தாராளமாக வந்து SP 125 வந்து ட்ரை பண்ணலாம். இருக்கிறதுலே விலை அதிகம் அப்படிங்கிறப்ப என்எஸ் தான். ஸோ என்எஸோட டிசைனு, பவர் அண்ட் பிக்கப்புக்கு நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்தாகணும். மற்றபடி வந்து ரைடர் ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறப்ப ரெண்டுக்கும் வந்து டேரக்ட் காம்படிஷன் வந்து வருது. ஸோ இது ஓரளவு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா சேம் ப்ரைஸில் தான் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்பெக் எல்லாமே நம்ம வந்து கம்பேர் பண்ணிட்டோம். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம பார்த்த பைக்ஸை வந்து நம்ம வந்து ரியல் டைமில் நமக்கு வந்து ஹேண்ட்லிங் வந்து எப்படி இருக்குது, சிட்டியில் ரைட் பண்ண எப்படி இருக்குது, உட்கார கம்ஃபர்டபுள் வந்து எப்படி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பேசுவோம். இப்போதைக்கு ஸ்பெக் கம்பேரிசன் மட்டும் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதில் மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. டிசைன் வைஸ் வந்து உங்களுக்கு எந்த பைக் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த பைக் வாங்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து திரும்ப சந்திக்கிறோம். நன்றி.